ஹாய் மை டியர் வியூவர்ஸ். ஹாய். இவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் ஜெகதீஸ்வரி அசோக் ஓகேவா? யாருன்னா இவங்கன்னு சொல்கிற வீடியோக்காக ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர், எங்கள் சிஸ்டர் ஓகேவா? நல்லா சூப்பர்பாக சமைப்பாங்க. ஜெகதீஸ்வரி நல்லா சமைப்பீங்கல்ல எல்லாமே. அவங்க வந்து சூப்பர்பாக எல்லாம் டேஸ்ட்டாக எம்மியாக சமைப்பாங்க. இன்றைக்கி அவங்களோட சமையல் பார்க்க போகிறோம். என்னம்மா இன்றைக்கி சமைக்க போகிறீங்க? தேங்காய் துவையல். அது எப்படி? கருப்பு உளுந்து போட்டது. ஓ, கருப்பு உளுந்து போட்டதான். சொல்லுங்க கடிக்கன்னு. கருப்பு உளுந்து, தேங்காய் அரை மூடி, காஞ்ச மிளகாய், ஜீரகம், தனியா. இது வந்து அளவுக்கு தேங்காய், இது புளி. ஓகே, நம்ம பார்ப்போம்மா இப்போ. பாய். ஓகே ஸ்ரீமா, ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் இதில். ஓகே கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு என்னம்மா போடுறீங்க? அரை மூடி தேங்காய். ஓகே. கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே தான் இருக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி. ஓகே. இந்த பூண்டு பல் 6 இருக்குது, இதுக்கு ஏற்ற அளவு. ஓகே. இது வந்து பச்சையாக போட்டு அரைச்சிக்கணும் லாஸ்ட்டில் அரைக்கும் போது. அதுக்கப்புறம் இப்போ மிளகாய். ஓகே. இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய்லாம் விட வேணாமாம்மா? வேணாம், ஆயிலே கிடையாது. ஆயிலே இல்லை, மட்டும்தான் ஆயில். ஓ, ஆயில்லெஸ் சத்துமிக்க துவையலா? ஓகே. இது கிடையாது. தாளிப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டிக்க வேண்டியதுதான். இது வந்து அதில் கொட்ட வேண்டியது கூட இல்லை உங்களுக்கு. வேலையும் மிச்சம். இப்போ ஃபஸ்ட்டு என்னம்மா ரோஸ்ட் பண்ணுறீங்க கண்ணு? மிளகாய். ஓகே, மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மிளகாய். கொஞ்சம் நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால கூட வச்சுருக்கேன். 6 மிளகாய் போட்டு 6 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கம்மி கூட தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், வேணாம்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. இது திட்டமாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதுலலாம் ஆயிலே போட வேணாம்? எதுவுமே ஆயில் கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆமாம், ஃப்ரை ஆகணும், மொறுன்னு ஆகணும். இப்போ உளுந்து. இப்போ தான் கருப்பு உளுந்து போடுறீங்க. கருப்பு உளுந்து இல்லாதவங்க நார்மல் உளுந்து கூட போடலாம் இல்லைம்மா? போட்டுக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு கொள்ளு கூட இந்த மாதிரி செய்யலாம். எதும்மா? உளுந்துக்கு பதிலாக கொள்ளு? ஆமாம். ஓகே. இதே மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எந்த அளவு இருக்குன்னா ஒரு சின்ன கப்பு இல்லை ஒரு சின்ன கரண்டி இருக்கும் பாருங்க. ஆமாம், ஒரு 50 கிராம் வச்சுக்கலாமா, 100 கிராம் வச்சுக்கலாமா? 50 கிராம் எல்லாம் தேவைப்படாது. 25 கிராம் தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். 25 கிராம் தான் இருக்கும். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறீங்கடா கண்ணா நீங்கள்? அரை மூடி உளுந்துக்கு 25 கிராம் உளுந்து. அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியா. ஓகே. அது ஒன்றாவே போட்டலாம், ரொம்ப வரணும்னு இல்லை, சும்மா சூட்டில் வரணும், லைட்டாக சூட்டில். அந்த கடாய் தனியா மட்டும் உளுந்து வரணும். உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தனியாவை மட்டும் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே கொஞ்சம் வறுத்துக்கணும். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்குதுன்னா வறுத்து இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. இல்லை தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. அது எந்த ஸ்டேஜில் போடணும் பெருங்காயத்தை? பெருங்காயம் கட்டி இது தூள் பெருங்காயம் தாளிப்பு போடுறீங்க இல்லையா? ஆமாம், போட்டு அப்படியே கலந்துக்கலாம். ஓகே. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இது வரைக்கும் நான் வச்சேன். பிடிக்கும்னா இது கூட கருவேப்பிலை கூட வச்சுக்கலாம். ஓ, கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை மட்டும், வெறும் கருவேப்பிலை மட்டும் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நல்லா சத்துமிக்காக இருக்கும். ஆமாம், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், வாசனையும் நல்லா இருக்கும். கருப்பு உளுந்தால என்னம்மா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸு அது சாப்பிட்றதுனால? பொம்பளை பசங்களுக்கு முதுகுக்கு வலு கொடுக்கறது தான். அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போதே கொடுப்பாங்க. இதுதான் வெள்ளத்தில் கலந்து உருண்டை செஞ்சு இந்த மாதிரி வறுத்துட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. நெய்யில் பிடிச்சி அதையும் செய்யலாம். இந்த கருப்பு உருண்டை வறுத்துட்டு தோலோடு நெய்யில் உருண்டை பண்ணி தூள் பண்ணி நெய் அதில் ஊற்றி வெல்லம் போட்டு கலந்து பசைஞ்சு உருண்டை பண்ணி கொடுக்கலாம். ஓ, அவங்க பேக் போனுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு நல்லது. ஓ, வலு. அதுவும் இல்லாத மாதம் அவங்க தலை குடிக்கும் போது இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப வலு. சூப்பர். பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த 3 நாள் பீரியட்ஸ் டைமில் கொடுத்தா நல்லது. ஆமாம், பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கூட எந்த கஷ்டமும் இல்லாத இருக்கும். ரொம்ப நல்லது. சூப்பர். டெலிவரி எல்லாம் நார்மலாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. முதுகு வலின்ற பிரச்சனை வராது. டெலிவரிக்கு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க பேக் பெயின் இருக்குன்னு, ஸ்பைனல் கார்ட் பெயின்லாம். அது மட்டும் இல்லாத ஜெகதீஸ்வரி, ஒரு ஆர்டிக்கலில் படித்தோமா,
கருப்பு உளுந்தில் வந்து டயபெட்டிக் கூட போதாண்டா. எனக்கு இருக்குல்ல டயபெட்டிக்கு, அது கூட போகுமாம்மா. அது எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பு உளுந்து. இது வந்து நாங்க கிராமத்துல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதனால இது தெரியும் எனக்கு. ரொம்ப சத்துன்னுவாங்க, ஓரோடு இருக்கிறது தான் சத்து. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. ஓகே, இது எல்லாமே இவ்வளவுதான் ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெகதீஸ்வரி நல்லா படிச்சிருக்குங்க. அந்த அம்மா அடக்கமாக சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்கன்னு. அவங்க எனக்கு மேலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, செம்ம பொண்ணு. எனக்கு தங்கச்சி தான், ஆனால் வீடியோக்காக அவங்கன்ற. சொல்லுங்க டிக்கண்ணு. இவ்வளோதான் அங்கே முடிஞ்சிச்சு. இதோட ப்ராசஸ் இவ்வளோதான். இது தேங்காய், இது உப்பு வச்சு அரைச்சிட்டோம்னா தாளிப்பு போட்டுற வேண்டியதான். ஓ, அப்போ அரைச்சிட்டு வருவோமாம்மா? அரைச்சிட்டோம். இப்போ என்னம்மா பண்ணீங்க? மிக்ஸி எல்லாத்தையும் போட்டு முதல்ல மிளகா அரைச்சிட்டேன். இப்போ கடைசியாக உளுந்து போட்டிருக்கேன். மிளகா தேங்காய் போட்டு அரைச்சிட்டேன். புளியும் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இப்போ கடைசியாக உளுந்து போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ஓட்டி ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் போட்டு அரைச்சாச்சு, அவ்வளோதான். திக்காக பண்ணணும்லம்மா கன்சிஸ்டன்சி? சரிம்மா சரிம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணுமாடா? ஆமாக்கா. சரிம்மா சரிம்மா. பார்த்து ஆமாம் ஆமாம், திட்டமாக போட்டுக்கணும். ஆமாம், சட்னி மாதிரி விட்டு அரைக்க முடியாது இதை. ரொம்ப இது நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பான்னு இருந்தால் தான் நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா. தண்ணி எதுக்கு திட்டமாக ஊற்றுறீங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு போட்டுக்கிற மாதிரியும், தண்ணியாக இருந்தால் ஊற்றிக்கும் ஓடிடும். இது தண்ணியாக இருக்கிறத விட திக்காக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். சரி சரி, எல்லாத்துக்குமே நல்லது அது. சாதம் டிஃபனு எல்லாத்துக்குமே என்னென்ன டிஃபனுக்குமா யூஸ் பண்ணலாம்? இட்லி, தோசை, உப்புமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அரிசி உப்புமாக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் மசிஞ்சா போறோம். இது விருதத்துக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் இல்லம்மா? இது வந்து ஆனால் பூண்டு இருக்கு. பூண்டு சேர்க்காத யூஸ் பண்ணலாம் இல்லம்மா? முடிஞ்சிடுச்சு. சூப்பர். காமிங்க அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, எம்மி எம்மி, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இதில் பூண்டு சேர்த்தா நம்ம வந்து விருதத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பூண்டு சேர்க்கலன்னா நம்ம விருதத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏகாதசி விருதம்லாம் நீங்கள் பூண்டு இது எல்லாமே இதே அளவு வச்சுட்டு பூண்டு மாத்திரம் போட வேண்டியது. போடாத இருந்தால் அன்னைக்கு ஏகாதசிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி. சரி, சூப்பர் சூப்பர்மா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னம்மா பண்ணோம்? எம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும்? தாளிக்கணும். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதோட இது பெருங்காயம். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்மா நம்ம? இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஸ்பூன் போடும். ஜாஸ்தி ஆயில் போட்டு கடுகு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து. கொலஸ்ட்ரால் ஃப்ரீ துவையல் இல்லைம்மா இது? அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஆயில் இல்லை, அதில் இல்லை, தேங்காய் இருக்குது. ஆமாம். இது நல்ல சாதத்துக்கு சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைம்மா? நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அது டேஸ்ட் பிடிக்காதவங்க நெய் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. ஓகே. இப்போ என்னென்னம்மா போட்டிங்க நம்ம இதில்? உளுந்து, கருவேப்பிலக்கா, பெருங்காயம். பெருங்காயம் இதில் போட்டுட்டேன், தூள். ஓகே, மிக்சிலேயே போட்டுட்டீங்க. ஓகே ஓகே.
ஓ எம்மி துவையல் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டீங்களே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சட்டுன்னு ஒரு தேங்காய் சத்துமிக்க துவையலை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கலந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சட்னி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர். அப்படியாம்மா? கொடுங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். திக்காக இருக்கிறதுல வரல நிறைய. அப்பா கிளாசிக். தேங்க்யூ. சான்ஸே இல்லை, கிளாசிக். ஜெகதீஸ்வரிமா கிளாசிக். ரொம்ப நல்லா இருக்குடா, எம்மியாக இருக்கு. தேங்க்யூ. பாய். நாங்கள் தான் தேங்க் பண்ணுறோம் உங்களுக்கு. பாய் கண்ணு. பாய். தேங்க்யூ.